நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். கொஞ்சம் கண்ணாடி இருக்குடா, கொஞ்சம் போதும். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரு தெய்வங்களை வணங்கி உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி இந்த பகுதியிலே எழுச்சிமிகு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்களே, மாவட்ட செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ அறிவிச்சார் திரு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர், முன்னாள் ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சியுடைய தலைவரும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு இளஞ்செழியன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். திரு இளஞ்செழியன் அவர்களுடைய அன்பு கோரிக்கை ஏற்று நான் பேசுறேன். ஏன்னா பொள்ளாச்சி முடிச்சுக்கிட்டு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி போய் அங்க பேச வேண்டிய சூழ்நிலையில இடையிலே இந்த பகுதியிலே பேச வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஜமீன் ஊத்துக்குழியிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றது ஒரு நல்ல வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். குறிப்பாக நல்ல சாலை, பாலங்கள், அதோட கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களிருந்து நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். குறிப்பாக விவசாயிகளுக்கு தொடக்க கூட்டுறவு வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிற 2 முறை. விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இந்த உடுமலைப்பேட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் அறிவித்தேன். தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினோம். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது தென்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கொப்பரை தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியாக இருக்கும்போது அதை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதே போல விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி மனதுடன் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு கூரை வீட்டில் இருக்கின்ற அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும். அதோட
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அம்மா மினி கிளினிக் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ரத்து செய்த திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். 2000 அம்மா மினி கிளினிக்க 6000 அம்மா மினி கிளினிக்கா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண வயது திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தி இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதோட பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல 52,35,000 லேப்டாப் மாணவருக்கு கொடுத்தோம். 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அற்புதமான திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டது. மீண்டும் உங்களால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி வந்தவுடனே இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தரப்படும். அதோட நிறைய நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்தோம். பசு வீடுகள் கொடுத்துருக்குறோம். விலையில்லா ஆடு, விலையில்லா கரை மாடுகளை கொடுத்துருக்குறோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நிறுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அண்ணா திமுக ஆட்சிக்கு பொழுது வீட்டுமனை பட்டா இல்லாதவங்களாம் வீட்டுமனை பட்டா கொடுத்தோம். அதேபோல முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயா கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை சட்டப்பேரவை 110 விதிகளை ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த முதியோர்களுக்கு சுமார் 90% இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் தொகை அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து நல்ல கல்வி கொடுத்தோம், நல்ல சுகாதாரத்தை கொடுத்தோம், நல்ல சாலை வசதி கொடுத்தோம், நல்ல குடிநீர் வசதி கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி இங்கே திரளாக வரவேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தின
சொன்னதும் குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனாலே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்